தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் முன்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்து தற்பொழுது தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அங்கு பெரும் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது படுகொலையை எதிர்த்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரி பெரம்பூரில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்ப உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் தற்போது பெரம்பூரில் பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கள தகவலை பதிவு செய்யலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல் என்பது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே பல்வேறு போராட்டங்கள் என்பது அந்த கட்சியின் சார்பிலும் அதே போல அவரது ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரது அலுவலகத்தில் அவரது உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும், அதே போல அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது கொலை வழக்கை பொறுத்தவரையிலும் உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலை அதே போல பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியை பொறுத்தவரையிலும் அவரது அலுவலகம் அதே போல அவரை அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய பள்ளியும் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த சாலையில் தற்பொழுது அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக உடலை கொடுப்பதற்கு நேரம் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அதே போல நல்லடக்கம் செய்வதற்கான உரிய நடவடிக்கை என்பது விரைவாக எடுக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய வாகனங்கள் அதே போல பேருந்துகளையும் செல்ல விடாமல் சாலையிலேயே அமர்ந்து குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட சாலையில் அமர்ந்து பெண்கள் உட்பட அனைவருமே சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையினரும் தொண்டர்களும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கொலை வழக்கில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போல உண்மை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்து அவருக்கு தண்டனையை பெற்று தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட தற்போது வரையிலும் வாக்குவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே உடல் என்பது இங்க இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படும் என்று எண்ணியிருந்த நிலையில் தற்போது வரையிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரது உடலை வழங்க வேண்டும், அதே போல இதற்கான உரிய தீர்வு என்பது காண வேண்டும், அவரை அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள்.